கேர்ள்ஸ், நேச்சுரல் பியூட்டிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் தான் உங்க பாவனா. இயற்கை மூலப்பொருட்களை வச்சு உங்களை எப்படி அழகுபடுத்துறதுங்கறத நான் கத்து கொடுக்க போறேன். உங்க ஃபேஸ், உங்க பாடி, உங்க ஹேர் இது எல்லாத்தையும் அழகுபடுத்துறதுக்கான பொருட்களை எப்படி தயாரிக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இன்னைக்கு உங்க முடியை எப்படி வலுவாவும் அழகாவும் ஆக்குறதுன்னு கத்துக்கலாம். இந்தியா மாதிரி நாடுகள்ல சூடு ரொம்பவே அதிகமா இருக்கும். அதனால உங்க முடி கொட்டுறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதனால உங்க முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். ஷாம்பு உங்க முடிய கிளீன் பண்றதுக்கு தான் உங்களுக்கு உதவி பண்ணும். ஆனா உங்க முடிக்கு தேவை நல்ல கண்டிஷனர். ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி ஒரு பாட்டில்ல இருக்கிற சாதாரண கண்டிஷனரை வாங்குறதுக்கு பதிலா நீங்களே உங்க வீட்ல கண்டிஷனர் செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும்? அதுக்கு உங்களுக்கு தேவையானது ஒரு முட்டை. நீளமான முடியா இருந்தா 2 முட்டை தேவை. தண்ணி, கொஞ்சம் ஆலிவ் ஆயில். முதல்ல நீங்க முட்டையை எடுத்துக்கோங்க. இதுல மஞ்சள் கருவை தனியா எடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு தேவை நமக்கு மஞ்சள் கரு மட்டும்தான். இப்ப இத நாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மஞ்சள் கரு தேவைன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, இதுல நிறைய லெக்சிட்டினும் புரோட்டீனும் இருக்கு. முடி நல்லா வளர்றதுக்கு இது நல்ல உபயோகமா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஷைனியாவும் இருக்கும். அடுத்து நாம கொஞ்சம் ஆலிவ் ஆயிலையும் இதுல சேர்ப்போம். இந்த மிக்ஸுக்கு நமக்கு 1 ஸ்பூன் இருந்தா போதும். ஆலிவ் ஆயில் உங்க முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முடியில இருக்கிற டாண்ட்ரஃப் மட்டும் இல்ல, உங்க முடி நல்ல ஷைனியாவும் இருக்கும். ஏன்னா பெண்களுக்கு முடி நல்ல ஷைனியா இருந்தா ரொம்ப பிடிக்கும். கடைசியா 1/2 டம்ளர் சுடு தண்ணி இதுல போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. உங்க கண்டிஷனிங் மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இது உங்க கையில எடுத்து இத அப்படியே உங்க தலைமுடியில அப்ளை பண்ணுங்க. உங்க கையால இத பண்றதுக்கு வசதி இல்லாத மாதிரி தெரிஞ்சதுன்னா இத ஒரு பிரஷாலையும் செஞ்சுக்கலாம். இத அப்படியே ஒரு 20-30 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. அதுக்கப்புறமா குளிக்கலாம். கோல்ட் வாட்டர்லயும் குளிக்கலாம், சுடு தண்ணிலையும் குளிக்கலாம். தயவு செஞ்சு ரொம்ப சூடான தண்ணில குளிச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்படலாம். ஷாம்பு போட்டு இத நல்லா கிளீன் பண்ணிடுங்க. இந்த டீப் கண்டிஷனிங் மாஸ்க நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது. கடையில விக்கிற பாட்டில் கண்டிஷனர் வாங்குறதுக்கு பதிலா இது எவ்வளவு நல்லா இருக்குன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வேணும்னா நீங்க எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த எபிசோட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.